ஏமன் நாட்டில் இன்று காலை மிகுந்த ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சரக்கு கப்பல் ஒன்றை 2 சிறிய படகுகள் நெருங்கி வந்ததன் காரணமாக ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இங்கால ஜெர்மனியில இருந்து 5000 அமெரிக்க இராணுவத்தினர் வெளியேற இருப்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற கூடுதல் விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், அமெரிக்க இராணுவம் கடல் கொள்ளையில் ஈடுபடுகிறது என்று சொல்லி அவரே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கிறார். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் வரப்போகின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஏமன் நாடு இருக்குத்தானே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஹவுதி அமைப்பினர் செயல்படுகின்றார்கள். அந்த ஏமன் நாட்டிலே ஹோமுஸ் நீரிணை மாதிரி இங்காலேயும் ஒரு பெரிய ஒரு நீரிணை ஒன்று இருக்குது. அது கூட எந்த நேரத்திலும் மூடப்படலாம், ஹவுதி அமைப்பால் மூடப்படலாம். இப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த ஏமன் நாட்டுக்கு பக்கமாக போய்கொண்டிருந்த ஒரு பாரிய சரக்கு கப்பல் உண்டு. அதாவது ஒரு பிரித்தானிய நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு பாரிய சரக்கு கப்பல். அந்த கப்பலினுடைய பேர் விவரங்கள் வெளியாகையில் ஒரு பாரிய சரக்கு கப்பல். அந்த கப்பல் இன்றைக்கு காலமே ஏமன் நாட்டு கடலில் போய்கொண்டிருக்கும் போது, அதாவது ஏமனில் இருக்கக்கூடிய அல் முக்கல்லா என்று சொல்லப்படுற ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருந்து ஒரு 80 கடல் மைல் தொலைவில் கடலில் போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 படகுகள் மின்னல் வேகத்தில் பறந்து வருது அந்த கப்பலை நோக்கி. நல்லா கிட்ட நெருங்கி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு கிட்டவா அந்த படகுகள் இன்னும் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படகு ஒரு வெள்ளை நிற படகு என்று சொல்லியும், மற்ற படகு ஒரு பச்சை நிற படகு என்று சொல்லியும் சொல்லப்படுது. அந்த படகுல வந்தவர்கள் யார், அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தார்கள், என்ன ஏதென்று சொல்லி தெரியல. ஆனால் ஒரு பாரிய சரக்கு கப்பல் ஒன்று போய்கொண்டு கேட்கலாம். திடீரென்று மின்னல் வேகத்தில் 2 கப்பல்கள் வாரது ஒரு பெரிய பதற்றத்தையும் பயத்தையும் உருவாக்கும் தானே. அப்போ அந்த கப்பலில் இருந்த ஊழியர்கள் பயந்துட்டார்கள். என்ன நடக்க போதோ எது நடக்க போதோன்னு தெரியல. இப்போ நெருங்கி வந்தது ஒரு பெரிய கப்பலாக இருந்தால் அந்த கப்பலை அடையாளம் காணலாம், அந்த கப்பலோட தொடர்பு கொள்ளலாம். போக்கி டோக்கியில் தொடர்பு கொண்டு கதைக்க முடியும். யார் நீங்கள், ஏன் நெருங்கி வரீங்களா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் 2 சின்ன படகுகள் வரும்போது அந்த படகுகளோட தொடர்பு கொள்ள முடியாது. அடையாளம் தெரியாத 2 படகுகள் மின்னல் வேகத்தில் விரைக்குள்ள ஒருவேளை மோதி வெடிச்சிருமோ என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அது ஒரு யுத்த வலயம் தானே, பதட்டமான பகுதி தானே. அப்போ என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்லி ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை இன்று காலையில் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. ஒரு 500 மீட்டர் வரைக்கும் கிட்ட நெருங்கி வந்த அந்த 2 படகுகளும் பிறகு விலகி சென்றதாக சொல்லப்படுது. எனவே இந்த படகுகள் 2 யாருடைய படகுகள், ஒருவேளை ஹவுதி அமைப்பினருடைய படகுகளா, அல்லது என்ன நோக்கத்துக்காக வந்தார்கள், இது போன்ற கேள்விகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக மேலதிகமான தகவல்கள் வேற இருக்குது. இது முதல் கட்ட தகவலால் வந்திருக்குது. இந்த சம்பவம் இன்றைக்கு காலமே 6:55க்கு நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சனிக்கிழமை காலமே. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இதுக்கிடையில் இந்த பப் அல் மந்திப் என்று சொல்லப்படுற மற்ற நீரிணை இருக்குத்தானே, அது மூடப்படுமா, அதை மூடுறதுக்கான ஒரு முன்னோட்டமான நடவடிக்கையா அல்லது ஒரு அச்சுறுத்தலான நடவடிக்கையான்னு சொல்லி இப்போ ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுது. எனவே மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அதனை அடுத்த காணொளியில் தருகின்றேன். ஈரானிய யுத்தம் காரணமாக இந்த ஹோமுஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதன் காரணமாக உலக பொருளாதாரத்துக்கு ஒரு நெருக்கடி வரும் என்று சொல்லப்பட்டது தானே. மே மாதம் ஜூன் மாதங்களில் விமான போக்குவரத்துக்களை கடுமையாக பாதிக்கப்படும். ஏன்னு சொன்னால் ஜெட் ஃபியூவல் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் வந்தது தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமான சேவை நிறுவனம் தன்னுடைய கம்பெனியை இழுத்து மூடிவிட்டது. இனிமேலும் எங்களுடைய விமானங்கள் ஓடாது, விமான சேவையே கிடையாது, விமான சேவை மட்டுமில்லாமல் கஸ்டமர் சர்வீஸே கிடையாது, எல்லாத்தையும் இழுத்து மூடுகிறோம் என்று சொல்லி இழுத்து மூடினது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஒரு மிக முக்கியமான விமான சேவை நிறுவனம் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் அவர்கள் தான் தங்களுடைய கம்பெனியை இழுத்து மூடி இருக்கின்றார்கள். இதுக்கு மேலே எங்களால் விமானத்தை விட முடியாதப்பா, கட்டுப்படி ஆகுதில்லை. அதாவது விமானத்துக்கு தேவையான எரிபொருள் இருக்குத்தானே, அது பலத்த தட்டுப்பாடாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குது. அதனால எங்களோட கம்பெனியை இழுத்து மூடுறோம் என்று சொல்லி கம்பெனியை இழுத்து மூடி இருக்கின்றார்கள். கஸ்டமர் சர்வீஸை கூட இழுத்து மூடி இருக்கின்றார்கள். ஏனெண்டா யாராவது ஃபோன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலாமா, ஃப்ளைட்டை எத்தனை மணிக்கு எடுப்பீங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியும் கேட்டுறக்கூடாது, எங்களை எதுவுமே கேட்கக்கூடாது, நாங்கள் போயிட்டு வரோம் சாமி என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடி இருக்கின்றார்கள் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ். இதுக்கு பிரதானமான காரணம் ஈரானில் நடக்கிற இந்த யுத்தம்,
பொருளாதார நெருக்கடி, எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரித்ததுதான். எனவே ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டது இந்த மே மாதம் ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக கட்டமாக நிறைய விமான சேவைகள் வந்து பாதிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பிரித்தானியாவில் செயல்படுற சில விமான சேவைகள் வந்து தங்களுடைய சேவையை வந்து மட்டுப்படுத்தி இருக்குது, முற்றுமுழுதாக குறைக்கல மட்டுப்படுத்தி இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு விமான சேவை நிறுவனம் முற்றுமுழுதாக இழுத்து மூடப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இது அமெரிக்காவுக்கான ஒரு அழுத்தமாக பார்க்கப்படுகிறது. உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ செய்து ஹோர்முஸ் நீரிணையை திறக்கணும் என்ற அந்த அழுத்தம் வந்து அமெரிக்கா நோக்கி திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் கடல் கொள்ளையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருக்கார், தானே சொல்லியிருக்கார். இது எப்படி சாத்தியம், அதை எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே வந்து ஈரான் தான் அந்த குற்றச்சாட்டை வைக்குது. அமெரிக்கா வந்து இந்த பிளாக்கேட் போடுறோம், முற்றுகை போடுறோம் என்ற பேரில் வந்து கடல் கொள்ளையில் ஈடுபடுகிறது என்று சொல்லி அதில் வந்து சில கேலி சித்திரங்கள் எல்லாம் வந்திருந்தது. எப்படி என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து அந்த கடல் கொள்ளையர் போல வேஷமெல்லாம் போட்டு அப்படியான படங்கள் எல்லாம் வந்திருந்தது. எனவே ஈரான் தான் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சது, அமெரிக்கா இந்த மாதிரி கடல் கொள்ளையில் வந்து ஈடுபடுதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தானே தன்னுடைய வாயால் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். ஃப்ளோரிடாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து உரையாற்றியக்குள்ள வந்து என்ன சொன்னவர்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு சரக்கு கப்பல் ஒன்றை கைப்பற்றினாங்கள், உள்ளே போய் இறங்கி பார்த்தா எக்கச்சக்கமான சரக்கு பொருட்கள் இருக்குது தானே, எல்லாத்தையும் வந்து நாங்கள் கைப்பற்றி எடுத்துட்டோம். அது வந்து நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது. எனவே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடல் கொள்ளையர்கள் போல தான் செயல்பட்டோம் என்று சொல்லி வாய் தடுமாறி சொன்னாரா அல்லது மைண்ட் வாய்ஸ் நினைச்சு கூட சத்தமாக பேசினாரா இன்னும் தெரியல, சொல்லிட்டார். There was no response. Turn your ship around. Evacuate your engine room immediately. And you see all these guys running out of there. Now, they're 5 miles away. And one shot into the engine room, blew up the engine room. The ship stopped. They used tugboats. And then we landed on top of it. On top of everything else, we then land on top of it. And we took over the ship. We took over the cargo, took over the oil. It's a very profitable business. Who would have thought we were doing that? We're like pirates. We're sort of like pirates. அது வந்து பொதுமக்கள் எல்லாம் கைதட்டி பெரிய ஆரவாரம். அதாவது ஆரவாரம்ன்றது உண்மையை ஒப்புக்கொண்டுட்டார் என்றதுக்கான ஆரவாரமாக இன்னும் தெரியலை. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்க இராணுவம் வந்து அந்த முற்றுகை என்ற பேரில் வந்து கடல் கொள்ளையில் ஈடுபடுகிறது என்பதை அமெரிக்க ஜனாதிபதியே வந்து ஒப்புக்கொண்டிருக்கார். இப்படி வந்து ஒப்புக்கொள்ளலாமா? இப்படி வந்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்லலாமா? ஒரு நாட்டினுடைய இராணுவம் வந்து எப்போவுமே இராணுவ சேவை வந்து புனிதமாக மதிக்கப்படும். அந்தந்த நாடுகளில் வந்து புனிதமாக மதிக்கப்படும் இராணுவ சேவை என்றது. அப்போ இராணுவத்தினுடைய சேவையை வந்து கடல் கொள்ளை என்று சொல்லி முத்திர குத்தினா இப்படி இருக்கும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்னுக்கு பின் யோசித்து கதைக்கிறாள் இல்லை, உங்களை எல்லாருக்குமே தெரியும். பிறகு நாளைக்கே சொல்லுவார், நான் அப்படி சொல்லவே இல்லையே, அது வேறு அர்த்தத்தில் சொன்னான் என்று சொல்லி அதை அப்படியே சமாளிப்பார். இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தாங்கள் கடல் கொள்ளையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி தன்னுடைய வாயாலே ஒப்புக்கொண்டது நான் நினைக்கிறேன் உலக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று சொல்லி. ஜெர்மனியில இருந்து 5000 அமெரிக்க இராணுவத்தினரை மீளப்பெறப்போவதாக, நாட்டுக்கு திருப்பி அழைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், கிட்டடியில் வந்து ஜெர்மன் நாட்டினுடைய சான்சலர் இருக்காரு தானே, அவருடைய பேர் வந்து ஃப்ரெட்ரிக் மெர்ஸ். அவர் ஒரு கருத்து சொல்லிவிட்டார் என்னென்று சொன்னால், அதாவது ஒரு பாடசாலையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியக்குள்ள என்ன சொன்னவர் என்று சொன்னால், அமெரிக்க இராணுவம் வந்து அவமானப்படுத்தப்படுது, ஈரானால் வந்து அவமானப்படுத்தப்படுது, அவமானத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்குது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஈரானோட சண்டைக்கு போயிட்டு அவமானப்பட்டு நிற்கிறார்கள் அமெரிக்க இராணுவத்தினர் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் சொல்லிக்குள்ள ஒரு கருத்தொன்று சொல்லிட்டார். அது வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பயங்கர கோபத்தை வந்து உருவாக்கிட்டது. அதனால் வந்து ஒரு எதிர்ப்பு காட்டும் விதமாக ஜெர்மனி நாட்டில் நில கொண்டிருக்கிற அமெரிக்க இராணுவத்தினர் இருக்கிறார்கள் தானே, அவர்களில் இருந்து ஒரு 5000 பேரை திருப்பி அழைக்கிறேன் சொல்லி இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அடுத்து வரும் 6 மாதங்கள் தொடக்கம் 12 மாதங்கள் வரையான காலப்பகுதியில் கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 5000 பேரும் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரேடியாக 5000 பேரை வந்து வித்ரோ பண்ண முடியாது தானே, அதனால கட்டம் கட்டமாக இந்த நடவடிக்கை இடம்பெறும் என்று சொல்லி. அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி கொண்டு வரலாம், ஜெர்மனி நாட்டில் வந்து ஜெர்மன் இராணுவம் தானே இருக்கும், அது எப்படி அமெரிக்க இராணுவம் இருக்கும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா நாடுகளையும் வந்து பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் நிறைய அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. இங்கே பிரித்தானியாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான எக்கச்சக்கமான பேசஸ் இருக்குது, விமான படைத்தளங்கள் இருக்குது, ஏராளமான விமானங்கள் கொண்டு வந்து குவிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அமெரிக்காவினுடைய அணுகுண்டே இங்கே யூகேல இருக்குது. எனவே இங்கே இருந்து ஒரு தாக்குதல் நடத்தணும்னு சொன்னால், அதாவது யூகேல இருந்து அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டை பாவிக்கணும்னு சொன்னால் பாவிக்கலாம். ஏன்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்து ரெடியாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜெர்மனியிலே வந்து அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டை வைத்திருக்கிறது. இப்படியாக ஜெர்மனி நாட்டில் வந்து அமெரிக்க இராணுவத்தினுடைய அந்த இருப்பு வந்து
பறந்து விரிந்து இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இப்போ அதிலிருந்து 5000 அமெரிக்க படையினரை வந்து பின்னோக்கி எடுக்கிறது வந்து ஒரு வகையான அச்சுறுத்தல், ஒரு வகையான மிரட்டல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக ஜெர்மனியிலேருந்து எந்த விதமான கருத்தும் சொல்லல. நீங்கள் கூப்பிட்றனா கூப்பிடுங்கப்பா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி பேசாமல் இருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த 5000 பேரும் வெளியேறி போவார்களா, அல்லது வெளியேற ஆரம்பிக்கும் போது சில டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடும், சீச்சி பரவாயில்ல நீங்கள் அங்கே இருங்க, நாங்கள் அந்த நடவடிக்கையை வந்து கைவிடுறோம் என்று சொன்னாலும் சொல்லக்கூடும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.